அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு. ஆனால் அது முக்கியமான கிரகம். இப்போ முக்கியமான கிரகம்னு என்னது? எல்லா மனிதனுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஒரு லக்னாதிபதி தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இல்லை, 5 குடையவன் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இல்லை, 9 குடையவன் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இல்லை. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக 1, 5, 9 என்பது என்ன சொன்னால் ஒரு பயங்கரமான பாசிட்டிவான இடங்கள். அந்த பாசிட்டிவான இடங்கள் என்ன சொன்னால் தாராபலன் இல்லாத நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்து விட்டால் அதை செயல்படுத்த வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அதற்கு செயல்படுத்த வைப்பதற்கு என்ன சொன்னா, நித்தமும் கோயிலுக்கு போக முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்கள் தயவு செய்து கோயில்களை கடைசி கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது. எல்லாரும் நம்ம சொல்லலாம், ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு மனிதன் வேக வேகமாக கோயிலுக்கு போவான். அது எத்தனை நாளைக்கு நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை நீங்கள் கற்பனை பண்ணியெல்லாம் பார்க்கலாம் முடியாது. கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு என்ன சொன்னான்னா அது கொடூரத்தை படுத்தும். அப்போ இந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் இப்போ நம்ம தொழில் ஸ்தானாதிபதியே உட்காந்துட்டாருன்னு வைங்க, என்ன செய்வீங்க? தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் உங்களுக்கு தொழிலில் ஒரு போராட்டம் இருக்கும். தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் என்ன சொன்னான்னா உங்களுடைய 2 குடையவன் போய் நின்றுட்டான்னா உங்களுக்கு தொழிலில் போராட்டம் இருக்கும். தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உங்களுடைய 6 குடையவன் போய் நின்றாச்சுன்னா கண்டிப்பாக என்ன சொன்னான்னா நீங்கள் போராடுவீர்கள். இதற்கு இத்தனை ஆண்டுகளாக என்ன சொன்னான்னா எல்லாமே தாராபலன்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களுமே என்ன சொன்னான்னா ஒரு கோயில், ஒரு குளம், அந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை என்ன சொன்னான்னா அவர்கள் என்ன செஞ்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 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 முறையில் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பிரச்சனைக்கு தீர்வு தெரிஞ்சால் என்ன வேணாலும் ஒன்று ஏறலாம். பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நித்தமும் வருமானம் வரும். இப்போ எதுக்கு பிரச்சனை என்ன சொல்கிறான்னா நித்தமும் வருமானம் வரும். இப்போ இந்த நித்தமும் வருமானம் வருவதற்கு என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய லக்னத்துக்கு 2 குடையவர் அவருக்கு பகையான நட்சத்திரமோ அவருக்கும் பகையாக தான் இருக்கும், நமக்கும் பகையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த கால் கொடுத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொன்னான எப்போ இருந்தாலும் காலை வாரி விடுவதற்குண்டான வழியை பண்ணிகிட்டே தான். கால் கொடுத்தவன் என்ன அவனுடைய இயக்கமே என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதைத்தான் நான் உனக்கு செய்ய முடியும், எனக்கு கொடுக்கப்படாத உனக்கு நான் செய்ய முடியாதுன்றோம். மனிதன் மாறலாம், கிரகங்கள் மாறாது. மனிதன் மாறி விடுவான், கிரகங்கள் மாறுமா என்று சொன்னால் மாறாது. இப்போ நீங்கள் என்ன சொன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா திண்டாட வச்சுருவான். புதன் எவ்வளோ பெரிய நீ அறிவாளியாக இருந்து, நீ பெரிய வீர பராக்கிரம் உள்ளவன் தான்ப்பா. நீ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நீ ஒரு வீர பராக்கிரம் உள்ளவர்கள் தான். எடுத்தால் உன்னால் என்ன ஃபயரிங் கூட பண்ண முடியும், வெட்ட முடியும், குத்த முடியும். என் நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா நீ பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவங்களை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் வழி சொல்லியிருக்கானா அப்படின்னா நீங்கள் உங்கள் பாதசாரத்தை எடுங்க. உங்களுடைய நீங்கள் இப்படி கணக்கெடுத்துக்கணுங்க. உங்களுடைய லக்கண புள்ளி, உங்களுக்கு லக்கண புள்ளியை 100% நேசிக்கிறீர்களா அல்லது ராசி புள்ளியை 100% நேசிக்கிறீர்களா? இந்த 2 தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. மற்றதை விட்டுருங்க. அப்போ லக்கண புள்ளியை நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய கிரகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாராபலன் இல்லாத நட்சத்திரம் எதுன்னு கணக்கெடுங்க. இல்லை சார், வழக்கமாக ஆதி காலத்திலேருந்து நமக்கு சொல்லப்பட்டது என்ன சொன்னான்னா ராசிப்படி தான், நான் அந்த படி தான் போவேன்னா ஓகே. அப்போ ராசிப்படி தான் போவேன்னா என்ன செய்யுங்க? ராசிப்படி என்ன சொல்லலான்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு குறிங்க. குறிச்சிட்டு இவர்களை பூரா நம்ம பழி வாங்கணும். இவர்களை பூரா எப்படி பழி வாங்குவீங்க? பழி வாங்கலாம். அதற்கு
நமக்கு சொல்ல அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய ஓரை வரும் இல்லையா, ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்ல, உங்களுக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திர உங்கள் கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு உண்டான தாராபலன் இல்லாத அந்த கிரக ஓரை வரும் இல்லையா, அப்போ மட்டும் பேசாதீங்க, மௌன விரதம் இருந்துருங்க. மௌன விரதம் இருந்துட்டீங்கன்னா இதில் நமக்கு மேஜரான இது வந்து எதுங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா, இல்லை வந்து தொழிலில் பிரச்சனைனா பொருள் காரகம்னு போயிடும். உயிர்காரகத்தில் பிரச்சனைனா 1-4-7 தான் பிரச்சனை வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எது முக்கியம், நமக்கு எதில் வந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறோம், எதில் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம், அந்த எதில் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா சிந்தனை பண்ணி விட்டோம் என்று சொன்னால், எதில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணிட்டோம்னா, வாரத்தில் ஒரு நாள் வாரங்களில் வந்து 7 நாட்களும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அந்த கிரகத்தோடைய ஓரையில் வந்து மௌன விரதம் இருந்து விடுங்கள். அந்த பிரச்சனைக்குரிய கிரகத்தினுடைய நாளில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து விரதம் இருங்கள், பட்டினி. இந்த கிரகம் என்ன செய்வான் தெரியுமா, செத்து சுண்ணாம்பாயிரும். செத்து நீங்கள் எதிரியை போய் வந்து என்ன சொல்லலான்னா, வா சண்டைக்கு போட்டு பார்த்துருவோன்னா, நம்ம பலவீனமாக இருக்கிறோம். பலவீனமாக இருக்கிற நம்ம போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவனை போய் நம்ம ஜெயிக்கவே முடியாது, பலவீனமாக இருக்கும். தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் வந்து நமக்கு உண்டான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உட்காந்து பலவீனமாக இருக்க, அவன்கிட்ட போய் நான் ஜெயிச்சிருவேன், சண்டை போட்டுருவேன் அப்படின்னா உங்களை வந்து என்ன சொன்ன மேலும் நச்சு எடுத்துருவான். அப்போ என்ன செய்யணும், இப்போ எனக்கு ஒரு கிரகம் இருக்குது, அந்த ஒரு கிரகம் என்ன சொன்னான்னா வந்து தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் வந்து உட்காந்துருச்சு. அப்போ அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா, என்னால் ஜெயிக்க முடியவில்லை, ஜெயிக்க முடியலை. ஜெயிச்சா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜெயிச்சாச்சுன்னு என்ன நடக்கும் அப்படின்னா தெரியும். நான் ஜெயித்தால் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன், ஒரு 5 பேர் தோற்று போயிடுவாங்க. நான் தோத்தா 5 பேர் நல்லா இருப்பாங்க. இதில் கணக்கெடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா, அந்த தாராபலன் இல்லாத நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்திடம் நான் சவகாசம் வைத்துக் கொள்வதே இல்லை. சவகாசம் வச்சுக்கிட்டே கிடையாது. எதுக்கு சவகாசம் வச்சுக்கிட்டேன்னா, நீ வந்து என்னை இம்சப்படுத்துறதுக்காகவே தான் என்னுடைய கட்டத்தில் வந்து உனக்கு அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய போன பிறப்போடைய கர்மா. நான் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா தைரியம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த கிரகத்தை நான் வந்து ஜெயிக்க முடியவில்லை, ஜெயிக்க முடியல. அப்போ என்ன செய்யணும், அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் மூக்கறுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிரகத்தையுடைய தன்மைகளுடைய காரகத்துவத்தை புசிப்பதற்கு நீங்கள் போகாதீர்கள். புசிப்பதற்கு போகாதீர்கள். என்ன சொன்னான்னா, கிச்சனில் போனவொன்னே என்ன சொன்னான்னா கரண்டியை வச்சு 2 இடி தான் வந்து இடிச்சு பிறகு தான் சாப்பாடு கிடைக்குன்னா கிச்சனுக்கே போக வேண்டாம். போகும்போது என்ன சொன்னான்னா வந்து ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு என்ன செய்யணும், நேராக போய் ஹோட்டலில் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு போங்க. என்ன நினைப்ப, அந்த மனுஷன் வந்து என்ன சொன்ன கிச்சனில் வந்து 2 அடி வாங்கிட்டுனாலும் சாப்பிடுவான், இப்போ சாப்பிடவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகம் வெக்ஸாயிரும். தண்டனை என்பது என்ன சொன்னான்னா, போட்டி பொறாமைகளில் வந்து கத்தி எடுத்து குத்துவதிலேயோ வாய்ப்பேச்சில் வந்து பெரிய வீரனாக இருப்பதிலேயோ வந்து தண்டனை அல்ல, மௌனம். மௌனம் மௌனம் என்பது பெரிய அதிர்ஷ்ட பொக்கிஷம். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா, விரதம், அந்த கிழமையில் விரதம் இருந்த டைம் 7 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமை தானே வரும். நமக்கு நாசமாக போகிறதுக்கு உண்டான வழியை செஞ்சுட்டு இருக்கிற கிரமம் ஒரு கிரகம் தான், ஒரு இடத்துல தான் வரும். அந்த நாளில் வந்து என்ன சொன்னேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 4 மணி வரைக்கும் பச்சை விடு குடிக்காமல் வந்து என்ன சொன்னேன், பேசாமல் இருந்தேன். அந்த கிரகத்தால் பெரிய யோகத்தை அடைவேன். இதுதான் உங்களுடைய தாராபலன் இல்லாத உங்களுடைய கிரகங்கள் தாராபலம் இல்லாத நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கிரக ஓரைகளில் வந்து மௌன விரதம் இருங்கள். 1 மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போகும். அந்த கிரக நாட்களில் வந்து என்ன சொன்னால் விரதம் இருங்கள். உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பது பெரிய அற்புதமான விஷயம். இதை யார் ஒருவர் நீங்கள் வந்து என்ன சொன்னால் லகுவாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா
மௌன விரதமும் சாப்பாடை வந்து வாயில் அந்த கணக்கு நாளில் வைக்காதீங்க. வேணால் வந்து திடமாக இல்லாமல் திரவமாக ஜூஸ் குடிச்சுக்கிடுங்க முடியாதவங்க. இதை தவிர ஜோதிடத்தில் வந்து வேறு வழியெல்லாம் யாரும் சொல்லி தரல, இனிமேலும் சொல்லலாம் முடியாது. யாரும் புதுசாக வந்து ஜோதிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே யாரும் ஆளுகள் இல்லை. அதனால் உங்களுடைய தாராபலம் இல்லாத நட்சத்திர ஒரு கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்தை உண்டான ஆதிபத்தியமுடைய கிரகத்தை நீங்கள் ஜெயிப்பதற்கு அந்த கிரக ஓரையில் மௌன விரதமும், அந்த கிரக நாளில் வந்து என்ன சொன்னான்னா உபவாசமும் இருந்து பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, நான் எல்லாரையும் மாதிரி மனசுலாம் எனக்கும் வந்து என்ன சொன்னான்னா ஆசாபாசங்கள்லாம் உண்டு. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.